நாம் இன்று எத்தனையோ விஷயங்களுக்காக அரசுக்கு வரி கட்டுகிறோம் அல்லவா? அதுபோலவே 18ஆம் நூற்றாண்டிலும் திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் வரிகள் இருந்தன. ஆனால் அவை இன்று போல் அனைவருக்கும் சமமானதாக அல்லாமல் பலவிதமான பாகுபாடுகளுடனும் கொடூர ஒடுக்குமுறையுடனும் இருந்தன. மனிதகுல வரலாற்றில் மிக அவமானகரமான காலத்தின் சாட்சியமாக அந்த வரிகள் இருந்தன. இன்றைய கன்னியாகுமரி மாவட்டத்தை உள்ளடக்கிய திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் வாழ்ந்து வந்த சாணார், நாடார், பரவர், ஈழவர், முக்குவர், புலையர் உள்ளிட்ட 18 சாதிகளை சேர்ந்தவர்கள் விதவிதமான வரிகளை எதிர்கொண்டார்கள். வீட்டில் பசுமாடு வளர்த்தால் வரி, மண்வெட்டி அரிவாள் வைத்திருந்தால் வரி, வளர்க்கும் பனைமரங்களுக்கு வரி, தலைப்பாகை கட்டினால் வரி, முகத்தில் மீசை வளர்த்தால் வரி, திருமணங்களில் தாலி கட்டினால் வரி, வீட்டுக்கு கதவு இருந்தால் வரி, ஜன்னல் இருந்தால் வரி என அன்றைய காலத்தில் வாழ்ந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் மீது மட்டும் 110 விதமான அநியாயமான வரிகள் விதிக்கப்பட்டன. இவர்களின் வீட்டு கதவுகள் குறிப்பிட்ட உயரத்துக்கு மேல் இருக்கக்கூடாது, இவர்கள் சொந்தமாக நிலம் வைத்திருக்க உரிமை இல்லை, வீட்டில் செம்பு பாத்திரங்கள் வைத்திருக்க கூடாது, குடும்பத்தில் யாராயும் செல்ல பெயர்களை வைத்து அழைக்கக்கூடாது, இவர்கள் வடிக்கும் சோற்றை கஞ்சி என்றே அழைக்க வேண்டும், இவர்கள் வசிப்பிடத்தை குடிசை என்றே அழைக்க வேண்டும், பெரிய கோயில்களில் உள்ள தெய்வங்களை வழிபடக்கூடாது என்பது போன்ற எண்ணற்ற கட்டுப்பாடுகளும் இருந்தன. 1754ஆம் ஆண்டில் திருவிதாங்கூர் சமஸ்தானத்தின் இராணுவ செலவுக்காக தாழ்த்தப்பட்ட மக்கள் மீது மட்டும் தலையிறை வரி விதிக்கப்பட்டது. இந்த வரியின் சுமையை தாங்க முடியாமல் இனி இங்கே வாழ முடியாது என குடும்பமாக மக்கள் திருநெல்வேலி நோக்கி படையெடுத்தார்கள். 1807ஆம் ஆண்டு மட்டும் தலையிறை வழியாக 88,000 ரூபாய் வசூலிக்கப்பட்டதாக வரலாற்று ஆவணங்கள் தெரிவிக்கின்றன என்றால் அதன் சுமையை நீங்களே யூகித்து பாருங்கள். மனிதாபம் எண்ணம் அற்றவர்களாய் ஆட்சி செய்யும் பொழுது வரி என்பது ஒருவித தண்டனையாக மாறுகிறது. குடிமக்களை வறுமை நோக்கி தள்ளுகிறது என்பதை வரலாறு நெடுகிலும் பார்க்கிறோம். இதையெல்லாம் விட முக்கியமானது அங்கு அமலில் இருந்த ஒரு வரி. உலகம் முழுவதும் எந்த ஒரு அரசும் யோசித்து கூட பார்க்க முடியாத ஒரு வரி. அந்த வரியை எப்படி திட்டமிட்டிருப்பார்கள், எப்படி நிர்ணயம் செய்திருப்பார்கள் என்று நம்மால் யூகிக்கவே முடியவில்லை. திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் வாழ்ந்த ஒடுக்கப்பட்ட சாதிகளை சேர்ந்த பெண்களின் முலைகளுக்கு வரி போடப்பட்டது. தமிழில் முளைவரி என்றும் மலையாளத்தில் அதை முளைக்காரம் என்றும் அழைத்தார்கள். திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் வாழ்ந்த சாதி நம்பூதிரியர்கள் உள்ளிட்ட ஆதிக்க சாதி பெண்களும் ஒரு கட்டம் வரை மேலாடை அணியவில்லை. ஐரோப்பியர்களின் வருகைக்கு பிறகுதான் ஐரோப்பிய பெண்கள் தங்களின் மார்புகளை மறைத்து மேலாடை அணிந்திருப்பதை பார்த்து இவர்களும் மெல்ல மெல்ல மேல்முண்டு அணிந்து நாகரிகமாக தங்களது மார்பங்களை மறைத்துக் கொண்டார்கள். அப்படி தங்களின் மார்புகளை மறைக்கும் பழக்கத்தை ஏற்படுத்திக் கொண்ட அவர்கள் அந்த பழக்கத்தை ஒடுக்கப்பட்ட தலித் மக்கள் பின்பற்றி விடாதபடி தடைகளை விதித்தார்கள். அந்த தடைகள், கட்டுப்பாடுகள், பாகுபாடுகளுக்கிடையே பெண்கள் எவ்வளவு அவமானகரமான உணர்வுகளுடன் வாழ்ந்திருப்பார்கள் என்பதை நினைத்து பார்க்கவே பெரும் வழியாக இருக்கிறது. பிரிட்டிஷ் அரசு ஆரம்பத்தில் இந்த விஷயத்தில் தலையிட்டு பார்த்தது. ஆனால் இது எங்கள் நிலம், எங்கள் நிலத்தின் கலாச்சாரத்தில், சடங்குகளில், சம்பிரதாயங்களில் தலையிடுவதற்கு உங்களுக்கு உரிமை இல்லை என்று சமஸ்தானத்தின் ஆதிக்க சாதியினர் வைத்த வாதங்களில் குழம்பி போய் பின்வாங்கியது பிரிட்டிஷ் அரசு. இது போன்ற கட்டுப்பாடுகள், அவமானங்களிலிருந்து தப்பிக்க மதம் மாறுவதே தீர்வு என்று நாடாரின மக்களில் பெருங்கூட்டம் கிறிஸ்தவத்தை தழுவியது. ரொட்டிக்காக, அரிசிக்காக அல்ல, தங்களின் சுயமரியாதைக்காகவே மதம் மாற்றம் நிகழ்ந்தது. ஆனால் மதம் மாறிய பின்னரும் அவர்களுக்கு மேலாடை அணிய அனுமதி இல்லை என்றார்கள். சீர்திருத்த கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்ட நாடார்கள் முதலில் இந்த ஒடுக்குமுறைக்கு எதிராக பலமாக குரல் எழுப்பினார்கள், போராடினார்கள். தேவாலயங்களுக்கு வரும் பெண்களை மேலாடை அணிந்து வரும்படி கோரினார்கள். அதே சமயம் மேலாடை அணிந்து வந்த பெண்களை தெருவில் வைத்து அவர்களது மேலாடையை கிழித்து அவமானப்படுத்துகிறார்கள் ஆதிக்க சாதியினர். இந்த வன்முறைக்கு பயந்து பல பெண்கள் ஒரு மாற்று உடையுடன் தேவாலயம் நோக்கி செல்வதை வழக்கமாக வைத்திருந்தார்கள். பத்மநாபபுரம் நீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்ட வழக்கில் நீதிமன்றம் கிறிஸ்தவம் தழுவியவர்கள் மட்டும் இனி மேலாடை அணியலாம் என்று அறிவித்தது. 1822 முதல் 1859 வரை மேலாடை அணியும் உரிமைக்கான போராட்டம் இடைவிடாமல் நடைபெற்றது. நெய்யாற்றின் கரை, பாரசாலை, நெய்யூர், ஆத்தூர், திருப்பரப்பு, கண்ணனூர், அருமனை, உடையார்விளை, புலிப்பணம் என்று போராட்டம் சூடுபிடித்தது. போராடிய பெண்கள் கடுமையாக தாக்கப்பட்டார்கள், அவமானப்படுத்தப்பட்டார்கள். மேலாடை அணிந்த பெண்களை ஏரில் பூட்டி உழவு செய்தார்கள். ஐயா வைகுந்தர் போன்றோர் போராடும் பெண்களுக்கு துணை நின்றார்கள், ஊக்கமளித்தார்கள். இந்த போராட்டம் வெகு மக்கள் போராட்டமாக மாறியது. தொடர் போராட்டத்துக்கு பிறகு 1859 ஜூலை 26ஆம் தேதி அனைத்து சமய பெண்களுக்கும் மேலாடை அணியலாம் என்கிற அதிகாரப்பூர்வ அறிக்கை வந்தது. சாணார் பெண்கள் கிறிஸ்துவ பெண்கள் அணியும் குப்பாயம் அல்லது மீனவ பெண்களைப் போன்று கட்டி சீலை உடுத்திக் கொள்ளலாம். ஆனால் ஆதிக்க சாதி பெண்கள் அணிவது போல் மேலாடை அணியாமல் வேறு விதங்களில் மார்பை மறைத்துக் கொள்ளலாம் என்றது.
அப்போதும் கூட சமஸ்தானம் இந்த தீர்ப்புக்கு புதிய விளக்கம் அளித்தது. இந்த உரிமை சாணார் சமூக பெண்களுக்கு மட்டுமே வழங்கப்படுகிறது, பிற தலித் சமூக பெண்களுக்கு இந்த உரிமை இல்லை என்று தனது பிரித்தாளும் சூழ்ச்சியை செய்தது. உடையை வைத்து சாதியை அடையாளம் காணும் ஆணவ வெறியின் வெளிப்பாடாகவே இது கருதப்பட்டது. ஆங்கில அரசுடனான தங்களது உறவு பாதிக்கப்பட்டு விடக்கூடாது என்பதற்காகவே இந்த சமரசம் என்றும் மகாராஜா தரப்பு தெரிவித்தது. பின் 1865 தான் அனைத்து சாதியை சேர்ந்த பெண்களும் மேலாடை அணிவதற்கான உரிமையை பெற்றனர். இத்தனை போராட்டங்களுக்கு பின்புதான் ஒடுக்கப்பட்ட பெண்கள் தங்கள் மார்புகளை மறைத்துக் கொள்ள முடிந்தது. பிற்படுத்தப்பட்ட மற்றும் தலித் பெண்களுக்கு மார்பகங்கள் வளரத் தொடங்கியதுமே அரசாங்கம் அவங்களுக்கு முளைவரி நிர்ணயம் செய்யும். வரியை வசூலிப்பவர்கள் ஒவ்வொரு வீடாக வந்து பெண்ணின் மார்பகங்களை அளவெடுத்து அதன் அளவை பொறுத்து வரியை நிர்ணயிப்பார்கள், வசூல் செய்வார்கள். நம்பூதிரி பிராமணர்களுக்கு முன்பாக இருக்கும்போது தங்கள் மார்பகங்களை பெண்கள் மறைக்க அனுமதி இல்லை. இது ஒடுக்கப்பட்ட சாதிகள் நம்பூதிரிகளுக்கு அளிக்கும் மரியாதை என்றே மக்கள் நம்ப வைக்கப்பட்டார்கள். சாதி அமைப்பு புனிதமாக கட்டப்பட்டிருக்கிறது. இந்த புனித தன்மையை முதலீடாக கொண்டு இயங்கும் மதத்தையும் சாஸ்திரங்கள் மீதான நம்பிக்கையை ஒழிக்க வேண்டும் என்றார் பாபா சாஹேப் அம்பேத்கர். சேர்த்தலை என்கிற கிராமத்தில் வசித்த நங்கேலிகளுக்கு இந்த முளைவரி விதிப்பின் மீது தீராத கோபம் ஏற்பட்டது. அதை அவளால் ஏற்கவே முடியவில்லை. 1803 அவளது வீட்டுக்கு வரி வசூல் செய்ய திருவிதாங்கூர் சமஸ்தானத்தின் பார்வதியார் என்கிற வரி வசூலிப்பவர்கள் வந்தார்கள். இதோ உங்களுக்கு வரியை கொண்டு வருகிறேன் என்று வீட்டுக்குள் சேர்ந்த நங்கேலி சற்று நேரம் கழித்து வீட்டுக்குள்ளிலிருந்து வெளியே வந்தால் தனது கைகள் இரண்டிலுமே வாழை இலைகளை வைத்திருந்தாள். இலையில் தனது 2 மார்புகளை மறுத்து வைத்திருந்தாள். இதுதான் உங்களுக்கு நான் செலுத்தும் வரி என்று அதை நீட்ட வரி வசூலிக்க வந்தவர்கள் தெரித்து ஓடினார்கள். இரத்த வெள்ளத்தில் அங்கேயே சரிந்து விழுந்து உயிரிழந்தாள் நங்கேலி. இன்று விதவிதமான ரவிக்கைகளை அணியும் பெண்கள் இந்த சுதந்திரத்தை தங்களின் முளைகளை அறுத்தறிந்துதான் நங்கேலிகள் தங்களுக்கு பெற்று தந்திருக்கிறார்கள் என்கிற சமூக வரலாற்றை அறிவார்களா? நம் பாடப்புத்தகங்கள் நமக்கு இந்த சமூக வரலாற்றை ஏன் கற்றுத்தரவில்லை? அதை நீங்களே சிந்தியுங்க. இதுபோன்று பல வரலாற்று சுவடுகள் நம் நாட்டு மக்களிடமே உலகத்தினிடையே குவிந்து கிடக்கிறது. அதை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம ஹிஸ்ட்ரி ஜங்ஷன் சேனலை லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே.